வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இப்பெல்லாம் நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக ரொட்டீனா நைட் சப்பாத்தி எடுத்துப்பாங்க. வெறும் கோதுமாவுல நம்ம சப்பாத்தி பண்றதை விட அதுல நிறைய காய்கறியோ கீரையோ சேர்த்து பண்ணும்போது ஃபில்லிங்கா இருக்கும். நம்ம கம்மியாவும் சாப்பிடுவோம். அதுல நிறைய ஃபைபரும் இருக்கும். ஃபைபர் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுல கோதுமை மாவு பிளஸ் காய்கறி ரெண்டோட அளவும் பாதி பாதியா இருக்கும். அப்போ நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கிற அளவும் குறைஞ்சிடும். நிறைய காய்கறியில பண்ணலாம். ஆனா இன்னைக்கு நம்ம முள்ளங்கி யூஸ் பண்ணி சப்பாத்தி பண்ண போறோம். முள்ளங்கி நிறைய பேருக்கு பிடிக்காத ஒரு காய்கறியா இருக்கும். ஈவன் குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க. நம்ம எப்பயும் முள்ளங்கி யூஸ் பண்ணி சாம்பார் இல்லைன்னா உசிலி இந்த மாதிரி பண்ணுவோம். அதே முள்ளங்கி யூஸ் பண்ணி இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஈவன் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தொட்டுக்கிறது கூட பெருசா எதுவும் வேணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் தயிர் தொட்டு சாப்பிடலாம். இல்ல தயிர் பச்சடி பண்ணிக்கலாம். நல்லா ஒரு பவுல் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடியோ இல்லைன்னா தக்காளி தயிர் பச்சடி இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு ஒரு 2 சப்பாத்தி இருந்தா கூட போதும். நல்லா ஒரு ஃபில்லிங்கா இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுக்கலாம். அவங்களுக்கு ஜஸ்ட் ஜாமோட கொடுத்தா கூட போதும், தொட்டு சாப்பிட்டுருவாங்க. ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, சாஃப்டாவும் அதே நேரம் டேஸ்டி அண்ட் ஹெல்தியாவும் இருக்கக்கூடிய முள்ளங்கி சப்பாத்தி குயிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ முள்ளங்கி தோல் சீவி எடுத்துட்டு இருக்கேன். இதை நம்ம இப்ப கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இதை போல கிரேட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 இன்ச்சு இஞ்சி இதை கிரஷ் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுப்போம். இதுல நம்ம கிரேட் பண்ணி வச்சிருக்கிற முள்ளங்கி சேர்த்துருவோம். முள்ளங்கியில இருக்கிற அந்த ஈரம் போக நல்லா வதக்கிக்கணும். முள்ளங்கி எக்ஸ்ட்ரா தண்ணி இல்லாம இந்த அளவுக்கு வதக்கினா போதும். ரொம்ப வேகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி. இது நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரக பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இது ஆப்ஷனல் தான். ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியா கட் பண்ண கொத்தமல்லி. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதுல உப்பு சேர்க்கல. முள்ளங்கில உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா நிறைய தண்ணி விடும். ரொம்ப நேரம் நமக்கு வதக்குற மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு இந்த மாவுல ஈவனா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுப்போம். நம்ம வதக்கி வச்சிருக்கிற அந்த முள்ளங்கியை சேர்த்துருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூடா இருக்கிறதுனால ஸ்பூனால நான் மிக்ஸ் பண்றேன். இது கை பொறுக்கிற சூடு வந்தாச்சு. இப்ப கையாலேயே மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம அப்ராக்சிமேட்டா கோதுமை மாவும் முள்ளங்கியும் ஈக்குவலா எடுத்துட்டு இருக்கோம். நம்ம முள்ளங்கியை வதக்காம டைரக்டா கூட இதுல போட்டு நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது முள்ளங்கி தண்ணி நிறைய விடும். அப்ப நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப கோதுமை மாவு அதிகமாகவும் முள்ளங்கி கம்மியாவும் நம்ம சாப்பிடுற மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவலா இருக்கும். ஃபைபரும் நல்லா கிடைக்கும். காய்கறியும் நம்ம நிறைய சேர்த்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவைப்பட்டா கொஞ்சமா நம்ம தண்ணியை தெளிச்சுப்போம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கூட இந்த தண்ணி நான் சேர்க்கல. இப்ப இது கரெக்டா இருக்கு. மாவு ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துட்டு இருக்கேன். இதை கொஞ்சம் எல்லா பக்கமும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிடலாம். பாருங்க, நல்லா கோட் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிருவோம். மாவு பிசைஞ்சு வச்சு 10 நிமிஷம் ஆயாச்சு. பாருங்க, நல்லா சாஃப்டா ஊறி இருக்கு. நமக்கு இந்த சப்பாத்தி எந்த சைஸ்ல வேணுமோ அது தகுந்த மாதிரி நம்ம உருண்டைகள் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு அப்ராக்சிமேட்டா முள்ளங்கி இருந்தது இல்லையா? இதுல ஒரு 6 சப்பாத்தி இப்ப நமக்கு பண்ண முடியும். இப்ப நம்ம ஒரு உருண்டையை எடுத்துட்டு நல்லா உருட்டி ஃபிளாட் பண்ணிட்டு லேசா மேல் மாவு தொட்டு நம்ம சப்பாத்தியா எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிசாவும் வேண்டாம், ரொம்ப திக்காவும் வேண்டாம். மீடியம் திக்னஸ்ல நம்ம பண்ணிப்போம். பாருங்க, இந்த மாதிரி திக்னஸ்ல நான் பண்ணிருக்கேன். நம்ம இதுல முள்ளங்கி சேர்த்து பண்ணிருக்கிறதுனால ஓரங்கள் இந்த மாதிரிதான் கொஞ்சம் பிசுறு பிசுறாதான் வரும். இப்படியே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம்.
இதுல வந்து ஷேப் நன்னா வரணும், பினிஷிங்கா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜ் இருக்கிற ஏதாவது டப்பா மூடியோ டப்பாவோ வச்சு நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸஸ் மாவை நம்ம எடுத்து திரும்ப அந்த மாவோடய நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க அழகா ரவுண்டா வந்திருக்கு. இது போல நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் பண்ணி எடுத்துன்றோம். சப்பாத்திகள் நல்லா சூடா எடுத்து அந்த முள்ளங்கி சப்பாத்தியை நம்ம போட்டுடலாம். கொஞ்சம் லேசா அந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கலர் மாறும். அந்த மாதிரி வரும்போது நம்ம திருப்பிக்கணும். நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி விடுவோம். உள்ள வரைக்கும் நல்லா வேகணும். இதுக்கப்புறம் வந்து எண்ணெயோ அல்லது நெய்யோ எது வேணாலும் விட்டுக்கலாம். நெய் விட்டா கொஞ்சம் நல்லா வாசனையா இருக்கும். ரொம்ப தேவைப்படாது. ஒரு 1/4 டீஸ்பூன் இது போல அப்ளை பண்ணாலே போதும். இப்ப திருப்பி விட்டுக்கலாம். இந்த சைடும் லேசா நெய் அப்ளை பண்ணிப்போம். 2 பக்கம் பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. நல்லா அருமையான கோல்டன் கலர்ல நல்லா வாசனையாவும் இருக்கும். டேஸ்டும் வந்து பிரமாதமா இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி போட்டதும் ஜஸ்ட் ஒரு 10-15 செகண்ட்லயே வந்து இந்த சைடு இந்த மாதிரி லேசா கலர் மாறும். உடனே திருப்பி விட்டுக்கலாம். இப்போ லேசா வந்து நெய் அப்ளை பண்ணிடுவோம். இப்ப திருப்பி போட்டுக்கலாம். இப்ப இந்த சைடும் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிடுவோம். இப்ப கரண்டியால நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு 2 சைடும் நம்ம நல்லா கோல்டன் கலர் டாட்ஸ் வர வரைக்கும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு பண்ணி எடுத்துக்கலாம். முள்ளங்கி சப்பாத்தி பாருங்க குவிக்காவும் ரெடி ஆயாச்சு. நல்லா சாஃப்டாவும் இருக்கும். பாருங்க கர்ச்சீஃப் மாதிரி மடிக்கிறதுக்கு வருது. முள்ளங்கி சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி தொக்கு பண்ணியிருக்கேன். இந்த தக்காளி தொக்கும் வந்து தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆல்ரெடி வந்து நம்ம மாவுல நம்ம எல்லாமே கலந்துருக்கோம். சும்மா சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும். செம்ம டேஸ்டா இருக்கு. நல்ல சாஃப்டாவும் இருக்கு. எல்லா ஸ்பைசஸும் நம்ம இதுல சேர்த்திருக்கிறதுனால நல்ல டேஸ்டா இருக்கு. பச்சை மிளகா இஞ்சியும் வேற சேர்த்திருக்கோம். நல்லா வாசனையாவும் இருக்கு. பூண்டு பிடிக்கும் அப்படின்னா ஒரு 2-3 பல்லு பூண்டு நல்லா கிரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். நம்ம எப்பயும் பிளெயினா பண்ணக்கூடிய சப்பாத்தில வெறும் உப்பு மட்டும்தான் இருக்கும். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது இல்லைன்னா நம்ம சாப்பிடவே முடியாது. நம்ம இந்த சப்பாத்தில வந்து எல்லா ஸ்பைசஸும் சேர்த்ததுனால நல்லா உப்பு காரமா சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து முள்ளங்கி வாசனை பிடிக்காது. ஆனா இந்த சப்பாத்தில நம்ம முள்ளங்கி சேர்த்திருக்கோம் அப்படின்னு நம்ம சொன்னா மட்டும்தான் தெரியும். குழந்தைங்க கூட முள்ளங்கி எல்லாம் அவ்வளவு இஷ்டமா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கும் நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணி கொடுக்கலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த முள்ளங்கி சப்பாத்தி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். பெரியவங்கல இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.